بسم الله الرحمن الرحيم. அழகிய மார்க்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ. ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது சக்தி பெற்ற அனைத்து முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமைன்னு குர்ஆன் தெளிவாக சொல்லுது. நோன்பு கடமையாக்குவதற்கு மற்ற மாதங்கள்லாம் விட்டுட்டு ரமலான் மாதத்தை அல்லாஹ் தாலா ஏன் தேர்வு செய்யணும் என்பது பலருடைய கேள்வியாக இருக்குது. இதுக்கு அல்லாஹ் தாலாவே குர்ஆனில் தெளிவாக பதிலளித்திருக்கான். அல்லாஹ் தாலா தன் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் சொல்லியிருக்கான், இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும். உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் தாலா தன் திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கான். மனித சமுதாயத்தின் கலங்கரை விளக்கமா திகழும் திருக்குர்ஆன் ரமலான் மாதத்தை அருளப்பட்டதுனால தான் ரமலான் மாதம் மற்ற மாதங்களை விட உயர்ந்து நிற்குது. அதனால தான் அல்லாஹ் தாலா இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை கடமையாக்கியிருக்கான். இதிலிருந்து திருக்குர்ஆனின் மகத்துவமும் நமக்கு புரிய வருது. நோன்பை நோற்பதுடன் நமது கடமை முடிந்து விடுகிறது என்று நினைக்காமல் திருக்குர்ஆனுடன் நமது தொடர்பை அதிகமாக்கி கொள்ளணும். குறிப்பாக புனித ரமலான் மாதத்தை திருக்குர்ஆனை விளங்குவதற்கு அதிக முயற்சி செய்யணும். ரமலான் மாதத்தில் வெறுமனே 1ஆம் ஜுதுலேருந்து 30ஆம் ஜுது வரை ஓதாமல் அதனுடைய விளக்கத்தை விளங்கி அல்லாஹ் தாலா குர்ஆனில் எதை நமக்கு அனுமதிச்சிருக்கான், எதை விட்டு நம்மளை தடுத்திருக்கான்னு விளங்கி நேர்வழியில் செல்லும் வாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ.